எப்போ இடியாப்பா சத்தம் போட்டு வருது. கொய்யால அவன் எந்த ஏரியாவில் சுற்றிட்டுக்காரும் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு வாரமா மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கோம், சிக்கவே மாட்டேங்கிறான்டா. பங்காளி இன்னைக்கு அவனை உடவே கூடாதுடா. மச்சான் மச்சான் இந்த போஸ்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு மச்சான். சீக்கிரம் எடு மச்சான். நான் ஒரு மாடல்ன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியல மச்சான். கடையில நிறைய திருட்டு போதே சிசிடிவி ஒண்ணு வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். காலையில என்ன குழம்பு வைக்கிறது? வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறதா, கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதா? வெண்டைக்காய் குழம்பு போன வாரத்துல 2 தடவை வச்சாச்சு. பேசாம பாவக்காய் குழம்பும் சோறு வச்சு விட்டுருவா. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் காலை. ஐ டோன்ட் நோ. நான் என்ன பார்த்தோம் எனக்கு தெரியாது. அப்ப நீ தெரியாதுன்னு சொல்றதுக்கு அவன் லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வைக்கிறான். மச்சான் மச்சான் இந்த போஸ்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு மச்சான். சீக்கிரம் எடு மச்சான். நான் ஒரு மாடல்ன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியல மச்சான். என்னைக்காச்சும் ஒரு நாள் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எவ்வளவு நாளா வெயிட் பண்ற? ரொம்பலாம் இல்ல, ஒரு 25 வருஷமா. எப்போ இடியாப்பா சத்தம் போட்டு வருது. கொய்யால அவன் எந்த ஏரியாவில் சுற்றிட்டுக்காரும் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த கண்ணோட அழகுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணை பார்த்ததும் வேகமாய் மின்னல் அடித்ததன். நம்ம கிட்ட பேசாமையே இருக்கான் பார், அவனை நம்பலாம். எங்கேயாச்சும் பேசி பார்த்தா பேசுறான் பார், அவனை கூட நம்பலாம். ஆனா இதை நான் காரியாம நான் மட்டும் பேசுறான் பார், அவனை நம்பவே நம்பாத. கடையில நிறைய திருட்டு போதே சிசிடிவி ஒண்ணு வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். மணி 8 ஆச்சு. இப்பதான் எந்திரிச்சிருக்கிறோம். இன்னும் பள்ளி வளர்க்கணும், குளிக்கணும், கிளம்பணும். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பேசாம ஆபீஸ்ல லீவு போட்டான்னு இந்த மேனேஜர் பையில நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அவன் காட்டு கத்துவானு. எவ்வளவுதான் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சாலும் நீ என்ன கலட்டி மாட்டினா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்பான். பேசாம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லீவை போட்டுருவோமா? ஐயோ, வீட்டுல இவாள சமாளிக்கிறதுக்கு அந்த ஆளையே சமாளிச்சிடலாம். மச்சான் மச்சான் இந்த போஸ்ட்ல என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு மச்சான். சீக்கிரம் எடு மச்சான். நான் ஒரு மாடல்ன்றது இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியல மச்சான். எவனா கேட்டாலையும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு, இருக்கிறத வச்சு பழகத்துக்கு ஆசைப்படாதாங்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறது என்னமா கஷ்டமும் கடனும் மட்டும்தான். இதை வச்சு எப்படா சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டா ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அப்பா வேற 9 மணிக்கு வரனாரு, சிக்கன் ரைஸ் வாங்கி வரனாரு. ஆனா இன்னும் காணுமா இந்த மனுஷனா? எனக்கு வேற தூக்கமா வருது, கண்ணை கட்டுது இப்பயே. கடவுளே கொஞ்ச நேரம் என்னை கட்டுப்படுத்துறா. மாப்பிள ஒய்யாரு சோகம். கையில காசே இல்ல மச்சான். ஒரு சில்லற காசு 10,000 ரூபாய் தான் கொடுக்குறியா? சில்லற காசு உனக்கு 10,000 ரூபாவா? மல்லாக்கப்படுத்தி விட்டதை பாக்குறது எவ்வளவு சோகம். அதுவும் கால வச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னேண்டா முடிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இதை கேளு நண்பா. இந்த 3 பழக்கம் உன்கிட்ட இருக்கா? எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் நம்புறது, எல்லார் மேலையும் ரொம்ப பாசம் வைக்கிறது, யாரையும் ஏமாத்த நினைக்காத மனசு, இதெல்லாம் உன்கிட்ட இருந்தா நீ ஒரு ஏமாளி நண்பா. உன்னை ஈஸியா ஏமாத்தி அழ வச்சுட்டு போயிடுவாங்க. உண்மைதானா? கமெண்ட் பண்ணு. என்னவோ அம்மா மாதிரி பாத்துப்பியா? என்னையவே அம்மா தான் பாத்துக்கிறாங்க, இதுல இவ வேற. போதுமையா போதும். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். இந்த கம்பெனிக்கு நான் சிந்திய வேள்வியும் உப்புத்தான். இதோட நீங்களாச்சும் உங்க கம்பெனி ஆச்சு. நான் கிளம்புறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். டேய், யாரா மொட்டை மாடல? என்னடா பத்தல பத்தல குட்டி பத்தல 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 பத்தாரு. இது மாதிரி தெரியுமா உனக்கு? தெரியுமா? குத்தலோகமா பெத்த புள்ள நீ சத்தர விடாடே. அடி செருப்பால யார் அசிங்கமா கேக்குறா?
ஏய் நாயே, இதுவும் பாட்டு தான்டா. பாட்டா? இதுவே புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் படிச்சா மாடு மேய்ச்சடா? பச்சிக்கினே மாடு மேய்ச்சேன். உன்னை கூப்பிடலையா போகாத, உன்கிட்ட சொல்லலையா என்னன்னு கேட்காத. லேட்டா உன்னை இன்வைட் பண்ணாங்களா, வரலன்னு சொல்லிடு. யூ were never part of the plan. அவங்களோட கன்வீனியன்ஸ்க்காக உன்னை யூஸ் பண்றாங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன அது இது? எவ்வளவு ரெஸ்ட் எடுத்தாலும் டயர்டாவே இருக்குது. எவனோ சூனிய வச்சிட்டான் போலயா. என்ன சுவை, என்ன சுவை! ஆஹா, அமிர்தண்டா. இந்த முதலாளி பைய நம்மளுக்கு வெறும்பால தந்துட்டு அவன் பீமு புஷ்டி அல்வாவையும் சிட்டுக்குருவி லேகத்தையும் கலைக்க குடியா. வரட்டும் அவனுக்கு இருக்கு. கடையில் நிறைய திருட்டு போதேன்னு சிசிடிவி ஒன்று வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வயசு வேற ஆயிட்டே போகுது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. ஏன் கல்யாணம் பண்ணா வயசு ஆகாதா? நான் மச்சான் சோகமா இருக்க. எனக்கு நடந்த விஷயம் உனக்கும் நடந்திருந்தா நீ எப்படிதான் இருந்திருப்ப. என்ன மச்சான், சப்ஸ்கிரைபர் ஏதாவது மெசேஜ் சொல்ல போறியா? என் சப்ஸ்கிரைபருக்கும் அத்தனை நிலமா வரக்கூடாது. என் பொண்டாட்டி என்கிட்ட 3 மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. டேய், அதுக்கு நீ சந்தோஷம் தானே போடணும், எதுக்குடா வருத்தப்படுற? அந்த 3 மாசம் இன்னையோட முடியுது மச்சான். சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேன். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் ஒரு ஆட்டிக்கு மூஞ்சி அடிக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சிட்டு கஷ்டமா இருக்கு. मेरे घर वाले मुझे कामचोर कहते हैं, लेकिन मैं कामचोर नहीं हूँ. बस मारो काम करने को मन नहीं करे यार. என்னடா இது? கொண்டையா? என்னடா கொண்டை இது? நாத்து நட்டுகிற மாதிரி இது தலையில. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொண்டைய நான் பார்த்தது இல்லையே. ஜாலியா. டேய், யாரா மொட்டை மாடல? என்னடா பத்தல பத்தல குட்டி பத்தல 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 பத்தாரு. இது மாதிரி தெரியுமா உனக்கு? தெரியுமா? குத்தரகம்மா குத்தலகம்மா பெத்த புள்ள நீ சத்தர விடாடே. அடி சேர்ப்பால யார அசிங்கமா கேக்குறா? ஏய் நாயே, இதுவும் பாட்டு தான்டா. பாட்டா? இதுவே புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் படிச்சா மாடு மேய்ச்சடா? பச்சிக்கினே மாடு மேய்ச்சேன். என்னங்க நைட்டுக்கு சாப்பிட்ட பரோட்டா ஓகேல? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 6 மணிக்கெல்லாம் முடிப்பு வருது. திங்கக்கிழமை சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா 9 மணி வரைக்கும் கண்ணை திறக்க முடியல. என்ன உடம்பியா? ஏன் தெரியுமா எல்லாரும் விட்டு போறாங்க? உனக்கு உண்மையா இருக்க தெரியுது, ஆனா பொய்யா நடிக்க தெரியல. அதான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னடி இன்னைக்கு சமையல் பண்ணலையா? இல்லைங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது இன்னைக்கு. மேடம், இது நடிப்பு மேடம். இப்ப ஓட்டு போலான்னு சொன்னா போதும், சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு நடப்பா மேடம். தண்ணி வந்தாலும் வராம போனாலும் நான் குளிப்பேன். 2 செகண்ட்ல தான் நான் குளிப்பேன். சோப்பு தந்தாலும் தராம விட்டாலும் நான் குளிப்பேன். 2 செகண்ட்ல நான் குளிப்பேன். அப்பா சொல்லிச்சலாம் 2+2 எவ்வளவுப்பா? செல்லம், இன்னும் உனக்கு 2+2 என்னன்னு தெரியாதா? சரி போ, கால்குலேட்டர் எடுத்துட்டு வா. அம்மாவா ஆயிட்டு ஏதாவது சாதனை பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அம்மாவா இருக்கிறதே ஒரு சாதனை தானே இவனை பெத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இனி யாராச்சும் நம்மள சாதனை பண்ணிருக்கியான்னு கேட்டா அம்மாவா இருக்கேன்னு சொல்லலாம். கடையில நிறைய திருட்டு போதேன்னு சிசிடிவி ஒண்ணு வாங்கி போடுங்கன்னு சொன்னா நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். எவ்வளவு சோகமா இருந்தாலும் டைமுக்கு பசிக்குது. என்ன மனங்கிட்ட வெயிலும் அடியே அழும் தட்டி ஓ ரத்தத்தை குடிப்ப. இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. விழுந்து சாவாதடா, பாதி இறங்குறா. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி கருவாய். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. என்ன பண்ற? இருமா நம்ம ஸ்டூல் அந்த அட்டுன்னு வரேன். எதுவும் பிகர் வருதான்னு பார்ப்போம். வரலையே. நேரங்காலம் சரியில்லை. படுத்தாலும் தூக்கம் வரல, எந்திரிச்சு உட்கார்ந்தாலும் தூக்கம் வரல. வயசு கோளாறு, வேற ஒண்ணும் இல்ல. கண்ணீர் துடைக்க 1000 பேர் வருவாங்க, ஆனா மூக்கு துடைக்க ஒருத்தரும் வர மாட்டாங்க. அதனால சரி பிடிக்காம பாத்துக்கோ, சரியா? மல்லாக்கு படுத்து விட்டதை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால வச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? மண்டையில் அரிப்பு தாகம் இல்லப்பா. மெதுவா மெதுவா அப்படியே பேசுறேன். செஞ்சுடு என்னதான் நம்ம செஞ்சுட்டாலும் ஒரு ஆளு வச்சு சோறியில சுகமே தனியா. போதும் போதும் மெதுவா சரி. அப்படி சங்கலை பத்தி சொல்லி முடிச்சிடாத. போதும் இருக்கா? சித்தி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பாத்திருக்கீங்களா? இல்லடி. அப்புறம் எப்படி பிறந்ததும் நான் தான் கண்டுபிடிச்சீங்க? உன்னை கண்டுபிடிச்சாதாண்டி பெரிய தப்பு. இந்த கண்ணோட அழகுக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கண்ணை பார்த்ததும் வேகமாய் மின்னல் அடித்ததன். இங்கே பாருங்க, சாப்பாடு வச்சு கொடுத்துருக்கேன், தண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, குதிச்சு மாறி மாறி மாமனும் மருமக்களும் அண்ணனும் தங்கச்சியும் எல்லாம் சேர்ந்து மிதிச்சு போட்டு எல்லாம் எப்படி சிந்தி போட்டிருக்காங்க பாருங்க. இதே தான் அநியாயம் இவங்களுக்கு. குதிக்கிது சாப்பிடச்சில. அவள் அதான் பார்க்கா, என்ன இவங்க வந்து இப்படி குதிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படி பார்த்துட்டே இருக்கா. இவளுக்கு வேற பயம், உடனே நம்மளை அடிச்சிருவாளோ அப்படின்னு. இந்த பையனை பாருங்க, பூரா ஊரில் சண்டை இழுப்பான். ஒரு பூனே சாலில் வர விட மாட்டான். சாப்பிடு, நீயும் அவனும் தானே குதிச்சது, நல்ல கீழே கிடைக்கியதே சாப்பிடு. தண்ணி தண்ணி தாங்க எடுத்துட்டு உடனே வீளுக்கு எங்க பொறுக்கி பொறுக்கி தின்னுட்டு இருக்க, வாடாங்க. அதான் கீழே சிந்தி போட்டு விளையாடணும். சாப்பிட என்ன விளையாட்டு? சாப்பிடும்போது என்னடி விளையாட்டு உங்களுக்கு? மூடி எல்லாம் காத்துல பரத்தி போட்டு சாப்பாடுலோடி குதிச்சு அப்படியே சிந்தணும். இனி நாங்கள் ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு இருக்கணும். என்ன இருந்தாலும் சாப்பாடு இல்லையா? ஓரமாக சாப்பிடு உட்காந்து. சிண்டு சிண்டு பிளேட் எடுத்துட்டு வா. பிளேட் நம்ம தான் எடுக்கணும். இனி இவங்களுக்கு ஒரு பருக்கை இல்லை, எல்லாம் சிந்தி போட்டாச்சு. இந்தாடி பாருங்க, சிந்தி போட்டு எப்படி தரையில் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. இன்னொன்று என்னன்னாக்கி அவங்களுக்கு தரையில் சாப்பிட்றது தான் இவங்களுக்கு பிடிக்கும். நம்ம பிளேட்டில் போட்டாலும் இது பண்ணிட்டு தரையில் கிடைக்கியதை பொறுக்கி திம்பாங்க. ஒன்று ஒன்று தரையில் கிடந்துன்னா உடனே அதை பொறுக்கி திங்கியது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சேட்டை சேட்டை உங்கள் சேட்டை தான் பயங்கரமாக இருக்குது வீட்டில். வேலை ஒன்றும் ஆகலை எனக்கு. உங்கள் சேட்டையை பார்க்கறது தான் நேரம். சிண்டு சிண்டு வயிற்றாளி டுட்டுவை பாருங்க.
சாப்பிடணும், குதிக்கணும், விளையாடணும், மோளணும், தூங்கணும். இந்த பையன் இருக்கானே மோளி பையனாக்கும். ஏன் மோளி? ஐயோ கர்த்தாவே, ரொம்ப கியூட்டிவன். ஃபுல் டார்க் கிரே, கால் மட்டும் 4 காலும் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். டுட்டு சிண்டு அடியை மரியாதையா கிரிக்கெட் மேட்ச் போடு. முடியாதே. என்ன பண்ணுவ? பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறீங்க? நீ எந்த சேனல் போடுறியோ அந்த சேனலை பாத்துக்கிறேன். நாத்துக்கு இப்ப வீடியோ எடுறாங்களாமா, ரீல்ஸ் போட போறாங்களாம்பா. நான் வாங்கி தரேன்றானுவா, வரிக்கு ரொட்டி வாங்கி தரேன்றாங்கப்பா. அப்படின்னா ஓகே. தூக்கமே வர மாட்டுது. எதிர்காலத்துல என்ன பண்ண போறோம்னு நினைச்சு பயமா இருக்குது. மேடம், இது நடிப்பு மேடம். இவன் மதியம் நல்லா தூங்கிட்டான். பொண்டாட்டிகள் கிட்ட பொண்டாட்டி கிட்ட மனம் விட்டு பேசினா மனஸ்தாபமே வராதுன்னு ஒரு மாகாமடியான் சொன்னான். அதை பேச்சை கேட்டுன்னா மனசு விட்டு பேசினேன், அவ்வளவுதான். சண்டையே அதில் வந்தது. கஞ்சோ கூலோ வீட்டுள்ளவன் கௌரவமா பூச்சிருந்தேன். இப்ப திண்ணில உட்காந்து என்ன நகவட்டு விட்டா. என்ன பண்றது? நல்ல வேலை ஆத்தி மாற்ற சொல்லிருந்தேன், அடக்கம் 1 ரூபா. என்ன பண்றது? கப் சிப்பிள் இருக்கும். எவன்டா அது என் மேலேயே கை வைக்கிறது? ஓ ஆண்டி நீங்களா? சரி நீங்க கொஞ்சுக்குங்கோ. பெண்களுக்கு எப்பவுமே நான் முக்கியத்துவம் கொடுத்துருவேன் ஆண்டி. டேய் தள்ளி போடா. கொஞ்சம் நிக்கிறாங்களே என்னைய. கொஞ்சம் அழகா போறதுட்டாலே இதான் பிரச்சனை. கொஞ்சம் சாவடிப்பீங்க. இனி யாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்ல. புடிச்சா பேசட்டும், பிடிக்கலையா அவங்களுக்கு புடிச்சும் கூட மட்டும் பேசிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். அவ்வளவுதான். தனிமையே போதும். When my husband says, "Anakana pane vitla jolly aruka." ஏன் இருந்தா என்ன? என்னது இது? டெய்லி தூங்கும்ப கெட்ட கனவா வரும். இன்னைக்கு நல்ல கனவு வருது. யாரோ சொரிஞ்சு விடியாங்களே நமக்கு. சரி சொரியட்டும். கனவுலையாவது நடக்குது. அப்படிதான். கொஞ்சம் கீழே. போதும். ஃபிகர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே வலிச்சு எடுத்துட்டு போயிடாத. கொல்டிய பாக்குறது கஷ்டமா? என் கண்ணை பார்த்து பேசுனா உன்னை பெற்றுக்க சொன்னா நான் ஊரில் போய் டிமிகேஷன் கொல்டிய பார்த்து கஷ்டம்னு. ஹலோ, அறிவைதி வீடா? ஆமா, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்தா அவகிட்ட போனை கொடுங்க. டேய் மச்சான், காலையில ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிச்சுடா. உன் பேரு என்னன்னு கேட்டேன். அனுப்பிரியான்னு சொல்லிச்சு. சரி நானும் என்னத்தை அனுப்புறதுன்னு கேட்டேன். பிளாக் பண்ணிட்டு போயிருச்சு மச்சான். அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? சொல்லு மச்சான். தலைவலி தைலமா நாரதேப்பா. தலைவலிக்குன்னு அம்மா தைலத்தராவ. நமக்குல்ல அது எஃபெக்டா தெரியுது. இது அவங்களுக்கு புரியுதா? அம்மாவுக்கு புரியுது. தலைவலி தைலம் பிள்ளைக்கு நாரத குட்டி. அப்போ ஓடியாச்சு. பேச விருப்பம் இருந்தா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பேசுவாங்க. பேச விருப்பம் இல்லாதவங்க எவ்வளவு ஃப்ரீயா இருந்தாலும் பேச மாட்டாங்க. கடவுளே, ரொம்ப கடன் இருக்கு. 1 கோடி பணம் கொடுப்பா. மேல வந்ததும் கண்டிப்பா கொடுத்துடுறேன். பணம் ரெடியா இருக்கு, மேல வந்து வாங்கிக்கப்பா. வெளியில போகணும்னா ரொம்ப ஒழுங்கு புள்ள மாதிரி நாம நடந்துக்கணும். அது அவங்களுக்கு பிடிக்கணும். அப்பதான் நாம வெளில போக முடியும். நானும் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன். எவன் என்ன நம்ப மாட்டேங்க. அது ஏன்னு தெரியல. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கார்ல வந்துச்சு ஆபீஸுக்கு போனா அங்க தூக்கமா வருது. எனக்கு மட்டும்தான் இப்படி வருதா இல்ல எல்லாருக்குமே இப்படி தூக்கம் வருதா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. கணக்கே புரிய மாட்டேங்குது. போன வாரம் கோமதி மாதிரி வாசி செஞ்சா
அதுக்கு முந்தின வாரம் பரமேஸ்வரி, இந்த வாரம் நாம் செஞ்சுக்கிட்டான். இப்போ கோம்பைத்தன் வனவாசம் செய்யணும், நம்மள ஏன் செய்ய சொல்றாங்க? நாலு நாள் அதுவும் நம்மள போய் மாட செய்ய சொல்றாங்க. ஊர்ல இருந்து விட்டுவிட்டு வாடா போடு, எப்படி கேரா போடு. என்னாச்சு பிள்ளைக்கு? சோகமா இருக்கு பிள்ளை. என்னாச்சு குட்டா? பாருங்க, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னு பாருங்க. டொட்டு பையன், கிட்டி, சிண்டா குட்டி எல்லாம் வந்து இப்படிதான் பண்றது. என்னாச்சுமா? டுட்டு அடிச்சுட்டானு குட்டா? இங்க வாங்க, இங்க வாங்க. அம்மாக்கு சேக்கன் கொடுங்க, அம்மாக்கு சேக்கன் தாங்க, சேக்கன் தாங்க, சேக்கன் தாங்க, சேக்கன் தாங்க தான். சேக்கன் தருமா நக்க கூடாது, சேக்கன் கொடு, கடிக்க கூடாது, கடிக்க கூடாது. அம்மா பாவம், சேக்கன் கொடு, சேக்கன் கொடு. வேணும், ஓ நக்கணும் உடனே. செல்ல குட்டி, பாச குட்டி, பாசக்காரியங்க. அம்மைக்கு தங்கங்க. இந்த சேக்கன் கொடுங்க. ஒரு சேக்கன் கேட்டா தாரியா அம்மாக்கு? உடனே அங்க அப்பதான் சொரியல் வரும். இந்த ஒரு சேக்கன் தான், ஒரு சேக்கன் தான். காது குடையுதாம்மா? இந்த காது குடைச்சிதான் பிள்ளைக்கு நிக்கவே மாட்டேங்குது. அம்மா வலிக்கடி. செகண்ட் தான், செகண்ட். காது வலிக்குதா? காது குடைஞ்சாக்கி இவ இப்படி கடிச்சு கடிச்சு வைக்க அம்மா. எதுக்கு காது குடையுதா பிள்ளைக்கு? காட்டு தாங்க. கடிக்காது, கடிக்காது. அம்மா 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 எடி வலிக்கடி, வலிக்கடி, வலிக்கடி. பிள்ளையா இது? பேய்க்குட்டி. நம்மளுக்கே காது குடையுது, அதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துரு. முட்டை கண்ணு பாருங்க, எப்படி முட்டை கண்ணுன்னு. சரி சரி. தொடலை 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 தொடலை. சரி சரி சரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கடிக்காத. சாரி சொல்ல அம்மைக்கு. சாரி. ரொம்ப வலிக்காமா? காது ரொம்ப குடஞ்சிருதா பிள்ளைக்கு? இந்த ஒரு சேக்கன் தந்துருங்க. சேக்கன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நானே காது வலியில் இருக்கேன். அப்படி ஒரு பேச்சு பிள்ளைக்கு. வா பார்க்கட்டு. அம்மா காது பார்க்கட்டா? வேண்டாம் வேண்டாம், பார்க்கல பார்க்கல பார்க்கல, விடு, பார்க்கல பார்க்கலடி, பார்க்கல. உன் காது நீயே வச்சுக்கோ. தடவி தரட்டா? தடவி தரட்டா? வேண்டாமா? முண்டை கண்ணி, சரியான முண்டை கண்ணு. நமக்கு சேக்கன் தாங்க, சேக்கன் தாங்க, சேக்கன் தாங்க, சேக்கன் தாங்க. சேக்கன். கடிக்காதடி. காது குடைச்சி தான் பயங்கரமா இருக்கு. மருந்தெல்லாம் ரொம்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் மருந்து விட்டாலும் காது குடையல் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இது காது எதனால அவங்க இப்படி குடையிறாங்கன்னு? என்ன மச்சான் சோகமா இருக்க? திவ்ஸே போகாம இருக்குதா? இன்னொரு குரலுக்கு என்ன ஆச்சு? அதுவும் மச்சான், நேற்று லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, கத்தி கத்தி இப்படி ஆயிடுச்சு மச்சான். எப்படி இருந்த மச்சான் உனக்கு அந்த நிலைமை? பார்க்கவே படிதாம இருக்கு. தேய் நீ லைக் போடுறா, தேய் நீ கமெண்ட் போட்டியா? இப்படியே போடாம இருக்கான். மத்த வந்து எங்க போடுவாங்க? ஐயோ பையன் ரொம்ப முத்திட்டானே. உன்னை 5 கிலோ 50க்கு வித்துட்டா? பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டிப்புட்டா. ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள், நீங்களாவே யாருக்குமே போய் பேசாம இருந்து பாருங்க. அப்புறம் தெரியும் நம்ம யாருக்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. ஆனந்தே, ஆனந்தே, சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு. மூச்சு ஆங்கி எடுக்கானுவா. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்கானு அது எனக்கும் தெரியல. உயிர் போற நிலைமையே வந்தாலும் தூக்கம் வந்தா தூக்கம் வர இடத்துல அசராம தூங்குறவங்கள அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தலை தொங்கிருச்சு அவ்வளவுதான். செம்ம கியூட், சத்தியமா சொல்றேன். அப்படிதான் நம்பி, மெதுவா மெதுவா மெதுவா. அப்படிதான் சொல்றம்மா. டே 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 பிச்சுடாத நான் நெத்தியேன். ஐயோ மெது மெதுவா மெது. ஐயோ இல்லே டே டேய் டேய் பிச்சுடாதடா, மெதுவாடா. அப்படிதான். அத்தாடி கனவா? நான் கூட நிஜமோ நினைச்சு பயந்துட்டேன். ஐயோ காலையில கண்ட கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்களே.
இனி தூங்குன மாதிரிதான். எந்தன் மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே. என் சிரிப்பில் பாதி என் துயரில் பாதி பகிர்ந்து நீ அருந்துகிறாயே. எல்லாமே பொய்யென நீ மட்டும் மெய்யென என் அச்சம் யாவையும் கொன்றாயே. நான் இங்கு உண்மையா உன் கையில் பொம்மையா யார் இந்த நான் என சொன்னாயே. செவ்வானம் நானே நீ அவந்திகையே எந்த நண்பியே நண்பியே என்னை தீரக்கும் அன்பியே எந்த நண்பியே நன்றியே என்னை இழுக்கும் இன்பியே. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விடுறியே. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா தெய்வமே? மச்சான், பக்கத்து வீட்டுல கோழியை கொண்டுட்டாங்க. ஐயோ, பாவமா இருந்துச்சு. தட்டி கேட்க போனேன். கேட்டியா? ஒரு கிண்ணத்துல குழம்பு கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டா. வாங்கி வந்துட்டியா? நீலாம் என் நண்பனே இல்லடா. இல்ல மச்சான், உனக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். எனக்கும் சேர்த்து வாங்கியிருக்கியா? நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ. சரி மச்சான், உனக்கு பிடிக்காத போல நானும் சாப்பிட மாட்டேன். கீழே ஊத்திடுறேன். கீழே ஊத்துறியா? ஊத்துனா முடிவாயிடுச்சு. அதை வாயில ஊத்த வேண்டியதான்டா. பாஸ், இது ஒட்டு மீசை தானே? அடே அடே அடே, உண்மையான மீசடா. கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்டா. விட்றா விட்றா விட்றா, வழி தாங்க முடியல. டேய் பாதலத்தா, மீசனா பொண்ணுங்களா எட்டிக்குள்ள பார்க்க மாட்டாங்களா? டேய் வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுங்க பயத்துல பிறந்துட்டு 40 அவஸ்தை இருக்கே. எப்பா முடியலடா. சமையனை யாருக்காவது தத்து கொடுத்துருங்கடா, உங்களுக்கு புண்ணியமா போகும். அது எப்படி டீச்சர், நீங்க போடுற கணக்கு மட்டும் ஆன்சர் வருது? அது வேற ஒன்றும் இல்லடா. நான் எடுத்துக்காட்டு கணக்கு போட்டுட்டே உங்களுக்கு கஷ்டமான கணக்கு கொடுத்தேன், அவ்வளோதான். வாழ்க்கையில எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா பசி எடுத்துருது. சரி சாப்பிட்டுட்டு எதையாவது சாதிப்போன்னு பார்த்தா தூக்கம் வந்துடுது. தூங்கி முழிச்சு எதையாவது சாதிக்கலான்னு பார்த்தா நீ சாதிச்சது போதும், ஒண்ணு கிளிக்க வேண்டான்னு தோணும். இந்த உலகத்துல அழகானவர்களுக்கு பஞ்சம் இல்லை, அன்பானவர்களுக்கு தான் பஞ்சம். அவளை கட்ட முடியலையேன்னு சில பேர், போயும் போய் இவளையா கட்டினான்னு சில பேர், கடைசி வரைக்கும் எவ்வளையுமே கட்ட முடியலன்னு சில பேர். ஆக மொத்தம் எவனும் சந்தோஷமா இல்லை. யாருக்காகவும் எதுக்காகவும் எப்போதுமே இந்த 3 விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு. நமக்கு சோறு தான் முக்கியம். தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. ஐயோ விடுமோ, நான் யார் கூடயும் பேசுற மாதிரி இல்லை. உங்க பேச்செல்லாம் போங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஒரு சிக்கனே ஒரு மட்டனே ஏதாச்சும் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு சங்கரா மீனே. பிறர் உன்னை கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே. முன்னேறி சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். ஹலோ, அறிவைதி வீடா? ஆமா, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்தா அவகிட்ட போனை கொடுங்க. டேய், அப்படிதான் இன்னாதுரா. எப்ப பார்த்தாலும் ஜிந்தரா இருக்கு. டன் டன் என்னடா அது? ஒழுங்கா ஓடி போயிடு. எல்லாரும் பாருங்க இந்த டுட்டு செய்ய வேலைய. இவருங்க பிஞ்சஸ்க கூட்டுக்க மேல இப்படி கிடந்து பதிவு இருக்க. பாவம், அது அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. பாருங்க எப்படி கிடக்காம பாருங்க. எப்படியாவது கடிச்சு முறிச்சு தின்னுறணும்னு நினைக்காம கிடக்கிற ஸ்டைல பாருங்க. நீங்க
அங்கே ஒன்று கிடந்து ஓடுது. இவருங்க இன்னும் ஒருத்தி ஓடியா இவன் பையன் இவன் தான் கூடு கட்டியெல்லாம் போட்டிருக்கான். இது பொண்ணு உள்ள இருப்பா. இவன் அவ்வளவு ஸ்டைலா வந்து படுத்து கிடந்து டுட்டு படுத்தது போதும், வா கீழே வா ஓடியா அடிச்சிருவாம்மா, வாமா வா கீழே வாங்க பார்க்க கூடாது, திங்க கூடாது. பூ ஸ்டைல் இங்க வா உன் ஸ்டைல் எல்லாம். வா வெயிட்டு தாங்காதடா. என்ன எவ்வளவு இதை பிடிக்கும். வரமாட்டியா? வா டுட்டு கீழே வா. எப்படியாவது பிடிச்சி தின்னறணும்னு இருக்கானே பாருங்க. இது நல்லதா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க, பயந்து போய் இருக்காங்க. எங்க இவன் பிடிச்சு தின்னுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இருக்காங்க 2 பேரும். தெரிய மாட்டேங்க குழந்தை அந்த ஆருக்கு தெரியுது. டுட்டு அம்மா அடிச்சிருவேன்பா, வா கீழே வா டுட்டு, கீழே வா டுட்டு, வா கீழே வாடா இப்படி வாடா கீழே வாடா கீழே. ஏய் வெயிட்டு தாங்காதடா, வாடா குண்டா, வாடா கீழே வாடா கீழே வாடா. டுட்டு வாமா, டுட்டு அம்மா அடிப்பேன். டுட்டு ஏய் ஒரே வாயில பிடிச்சு போட்டுருவான் போல. வா கீழே வா டுட்டு. இன்னைக்கு அடிதான் டுட்டு, வாமா வா டுட்டு வா. தூக்கு பிடிக்க முடிய மாட்டேங்க. டுட்டு வாடா. ஏன் முட்டை உள்ள போட்டு வச்சிருக்கோண்டா. பாப்பா வருமா காட்டி தாரேன். கீழே வா. எப்படி பயப்படுது பாவம். கள்ளை பாஸ் இது ஒட்டு மீசை தானே? அடே உண்மையான மீசடா, கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன்டா. உட்றா வேலை தாங்க முடியல. டேய் பாதலத்தா, மீசனா பொண்ணுங்களா எட்டி கூட பார்க்க மாட்டாங்களா? டேய் இது யாருமா சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி? அது என் பொண்ணுங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? நான் போட்ட போஸ்டுக்கே 4 லைக் தான் போடுறீங்க. ஆனா அதுல கமெண்ட் பண்ண பொண்ணோட கமெண்ட்டுக்கு மட்டும் 40 லைக் போடுறீங்க. மனுஷனடா நீங்கெல்லாம். சரி 41வது கமெண்ட் நம்ம போட்டு வைப்போம். இந்த தம்பி என்னோட போசே கொடுக்கல, அதுக்குள்ள வீடியோ எடுக்கிறா. சரி கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணிடு. அண்ணா ஜூம் பண்ணு நல்லா. இல்ல கேமரா கொடுக்குறியா? நானே எடுத்துக்கிறேன். கேமரா கொடுக்கல வேணாம். சிக்கில போட்டோன்னா அப்புறம் கத்துவ. அதுக்கு வர பேசாம படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம். இப்படி வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. ஆனா ஏதாவது சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நம்ம கல்யாணம் பண்றது பெரிய சாதனையா இருக்கும் போல. ஏன் வீட்டுல நம்மளை யாருமே மதிக்க மாட்டுறாங்க? ஒருவேளை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்து இருப்பாங்களோ? பேசாம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா? வெளியே போனா சோத்துக்கு செஞ்சு அடிக்கணுமே. வேணாம், எங்கேயே இருந்துருவோம். ஒரு வேலையா இல்லைன்னு யோசிக்க போதுதான் பாராசிட்டமல் மாத்திரை கண்ணில் பட்டது. அதுக்கு ஒரு வேலை கொடுப்போம் தான் டக்குன்னு வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டேன். காய்ச்சல் இல்லாத உடம்புல காய்ச்சல் எங்கன்னு இப்ப பாராசிட்டமல் தேடிக்கிட்டு கிடக்கும். சரின்னு அது வேலையை பார்க்கட்டும், நம்ம போய் வீட்டுல போய் தூங்கலான்னு பார்த்தா கரண்ட் இல்ல. சரின்னு ஈபிக்கு கால் பண்ணி மறுநின்னு 8 மணி நேரம் ஆச்சே, எப்ப கரண்ட் வரும்னு கேட்டா அந்த தேம்காய் தரையா உன் போன்ல இன்னுமா சார்ஜ் இருக்குது என்ன மாடல்னு கேக்குறான். இன்னடி நம்மளை பத்தின பேச்சு போயிட்டு இருக்கும் போல. நம்மளை பத்தின ஏதோ ஒன்று நியூஸ் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். Excuse me?
அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஆனந்தே ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு. மூச்சு ஆங்கி எடுக்கானுவா. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்கானோ அது எனக்கும் தெரியல. உயிர் போற நிலைமையே வந்தாலும் தூக்கம் வந்தா தூக்கம் வர இடத்துல அசராம தூங்குவாங்கள அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தலை தொங்கிருச்சு அவ்வளவுதான். செம்ம கியூட் சத்தியமா சொல்றேன். இனிமேல் இந்த பாசம் வைக்கிற பாயாசம் வைக்கிற யாரும் இங்க வந்துடாதீங்க. செம கடுப்புல இருக்கேன். உங்களை அடிச்சு சூப்பு வச்சிருவாங்க. தனிமை எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம், அங்கு என் மனதை காயப்படுத்த எவரும் இல்லை. ஹலோ, அறிவைதி வீடா? ஆமா, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்தா அவகிட்ட போனை கொடுங்க. எதுக்கு இவ்வளவு கொலவரி? எதுக்கு? என்னாச்சு? கிட்டிக்கு என்னாச்சு? பிள்ளைக்கு என்னாச்சு? என்னாச்சு அம்மா? என்னாச்சு பிள்ளைக்கு? என்னாச்சு? என்னாச்சுமா? எதுக்கு சண்டை போடிய? தாங்க நாங்க பீஸ் தாங்க. பீஸ் 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 சொன்ன பிறகு கடிக்க கூடாது இல்லையா? அப்படிதான். பீஸ். வெரி குட். பீஸ் தாங்க. பீஸ் தாங்க. வெரி குட். என்னாச்சுமா பிள்ளைக்கு? ஓ அம்மா, அதான் போச்சா போச்சா. அப்படிதான் சும்மா இருக்கேன். வேலை கடிச்சாக்கி எப்படி? எதுக்கு எட்டி எட்டி கடிக்க? சரி சரி, பீஸ் கொடுங்க அம்மாக்கு. பீஸ் கொடுங்க. பீஸ் தாங்க தாங்க. கடிக்கண்டம்மா. எதுக்கு கோவம் அம்மாக்கு? செல்லத்துக்கு, செல்லக்குட்டிக்கு என்ன கோவம்? வா வா வா. செல்லத்துக்கு என்ன கோவம்? செல்லக்குட்டி அம்மா கிட்டி பிள்ளைக்கு என்ன கோவம்? என்னம்மா கோவம்? காது சொரியுதாம்மா. வேற மருந்து வாங்குவோம். சரி 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 சரி. வா வா. பிள்ளைக்கு என்ன கோவம்? இங்க பாருங்க. வா மாட்ட வா. கோபத்துலதான் வாலெல்லாம் ஆடுது. என்ன கோவம் அம்மா? பிள்ளைங்க கூட அப்படி இருக்காது. பேசதான் தெரியல, அவ்வளவு கோபம். கிட்டி அவா வெளியே பார்க்கணுமா? ஜன்னல் திறக்க முடியலம்மா. வெளியே வேலை நடக்குதுல்ல காலையில. பாரு, மண்ணு விழுந்து ஜன்னல் திறக்கவே முடியலம்மா. வேலை முடிஞ்ச பிறகு எல்லா மண்ணும் கிளீன் பண்ணிட்டு பிள்ளைக்கு ஜன்னல் திறந்து தரலாம். அதுக்கு தான் கோவமாடி. ஜன்னல்ல உட்காந்து பிள்ளைக்கு பார்க்க முடியலையாடி தங்கம்? புரிஞ்சுக்கிட்டு பார்க்க முடியலையாடி ஜன்னல்ல உட்காந்து? ஏசப்பா. எங்க போய் படுக்கணும்? எதுக்கு இவ்வளவு கோபத்துல வாலாட்டுற? வாங்க வாங்க வா பிள்ளை வா வா. வாங்க போங்க போங்க. வாங்க. வெளியே போகணுமா? ரொம்ப லேட் ஆயிட்டடி. வெளியே போகக்கூடாது இப்போ. இவர் 10:15 தாண்டி போயிட்டு 10:18 ஆகுது. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான். அப்புறம் நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கேன்னு அவனை மட்டும் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க பாரு, பூனான்னு ஒண்ணு வாங்கினதே என் மன அமைதிக்கு தான். நீ 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் தூங்குற, இது சரிப்பட்டு வராது. அந்த 4 மணி நேரம் எழுப்புனதுக்கும் மூஞ்ச தூக்கி வச்சிருந்தான்னு வச்சுக்க. அப்படியே கோபக்காரங்க. ஒரு மிலிட்டரி ஆளுங்க அவரு. கவலையா இருக்காளேன்னு என்னாச்சுன்னு கேட்டா, கொஞ்ச நேரம் தனியா விட்டுறியான்னு கத்துறா. சரின்னு தனியா விட்டா
கவலையா இருக்கேனே என்னாச்சுன்னு கூட கேட்க தோணலைன்னு திட்டுறா. கேட்டாலும் தப்பா இருக்கு, கேட்கலனாலும் தப்பா இருக்கு. இவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. வானம் பூமியை தொட்டால் அது அதிசயம், ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அது சாதனை. அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருக்கு. சுந்தரி குட்டி குளிச்சுட்டு எப்படி இருக்கு பாருங்க. குளிக்க ஊத்திட்டேன் நான் பாருங்க. மார்க்கிங் எப்படி போட்டிருக்கா பாருங்க. இது அன்னைக்கு போட்டது, இப்போதான் கொஞ்சம் ஆறி இருக்கு. இன்னைக்கு நல்லா போட்டு வச்சுட்டா. நல்ல வேலை வேக்சின் போட்டிருக்கோம். இப்படிதான், இதுதான் பாசக்காரி. எங்களுக்கு எங்க பாசக்காரி இதுதான். ரொம்ப பாசமா இருப்பா. அவ பண்றது தான் நடக்கணும். பூம்பு மாடு வருது, பூம்பு மாடு வருது. பூம்பு மாடு கண்டா பயம், ரொம்ப பயப்படுவா. பிள்ளைப்படி பிள்ளைப்படி, அப்பா பிள்ளைப்படிக்கார வந்திருக்கானம்மா. அவன் நினைக்கிறது பூம்பு மாடு வந்தாகி பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. செங்கு கட்டி பாசக்காரிடி நீ, பிரின்சஸ் கட்டி. அப்போ யாருக்கு வேணும் எங்க தங்கம்? மீச கட்டி, மீசக்காரி. என்ன பெருசா வளர்த்து வச்சிருக்கா என் மீசக்காரி. கடிக்கக்கூடாது, கடிக்கக்கூடாது. இப்ப செகண்ட் எல்லாம் தரதில்ல குட்டி, உடனே கோபம் வந்துடும். நானே குளிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்ன டென்ஷன் பண்றீங்கன்னு. வால் தொடவே விட மாட்டான். கடிச்சிட்டாலும் நக்கறா பாருங்க. அம்மா வால் தொடைய, கொஞ்சம் வால் தொடட்டும் தான், கொஞ்சம் வால் தொடட்டும், கொஞ்சம் வால் தொடட்டும். வேண்டாம் 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 வேண்டாம், நீ வச்சுக்கோ. இங்கே வா, அம்மா கொஞ்சம் மூக்கு தரியா? அம்மாவுக்கு கொஞ்சம் மூக்கு தரியா? இங்கே தான் அம்மா கொஞ்சம் மூக்கு தான். அம்மா திங்கட்டு தான், அம்மா திங்கட்டு, அம்மாக்கு திங்கக்கு தான். அப்பா எடுக்கட்டா தான், அப்பா எடுக்கட்டா, எடுக்கட்டாடி. மேலெல்லாம் போகக்கூடாது, மேலே போகக்கூடாது. இங்கே தான், இங்கே படுத்துங்க. மேலே போகக்கூடாது, பத்தியலா? மேலே போகக்கூடாது சொன்னதுக்கு. மேலே போகக்கூடாது, மேலே போகக்கூடாது. மேலே விட மாட்டேன், மேலே விட முடியும். எப்படி கடிப்பேன், எப்படி கடிப்பேன், எப்படி கடிப்பேன்? மேலே விட முடியாது. மேலே ஐயோ கர்த்தாவே, இந்த வருங்க. மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேனா? எப்படியாவது கடிச்சிருவா. கடிக்கக்கூடாதுமா, அம்மாவுக்கு வலிக்கும். இந்த நக்கி தாங்க, விடு. எப்படி பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க. விடு விடுமா, விடு குட்டா, விடு. அம்மா கிட்டி, விடு விடு, அம்மையை விடு, அம்மையை விடு, அம்மையை விடு. விடுடி தங்கம். விடு, நான் மேலே விடிய, மேலே விடிய. நான் இப்பதான் குடி வந்தேன் இந்த ஏரியாவுக்கு புதுசு. கூப்பிட முடியாது, பேர் தெரியலன்னா கூப்பிட முடியாதாமா. என் பேர் வந்து என்ன பேரு எனக்கே தெரியாதா? நோ 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 நோ. நான் கௌகரியா, நான் கௌகரியா. போன்ல பேசும்போது மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க. சரி, நேர்ல பேசும்போது மத்ததெல்லாம் போன்ல பேசலாம்னு சொல்றாங்க. அப்போ எப்பதான் பேசுறது, எப்படி பேசுறது? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. மறுக்க முடியாத 3 உண்மைகள். அன்பாய் இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் முக்தார், நடித்தால் மட்டுமே நல்லவன். மச்சான், நீ இங்கதான் இருக்கியா? இல்ல, பாத்ரூம்ல இருக்கேன். ஓகே. ஓகேவா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு நேரம் வளர்ந்தான்? நான் சொல்றேன். ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 லாரி போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஓரளவு சமாளிச்சிடும் சார். இங்க என்ன ரகல நடக்குது? தூக்கம். நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடணும். எப்படி தூக்கம்?
அவ்வளவு தூக்கம். தூங்குறது பார்க்க அப்படி ஒரு அழகுதான். திங்கணும், தூங்கணும், விளையாடணும், அப்படியேதான். அவ்வளவு அழகான தூக்கம். டுட்டு டுட்டு காது கேட்காது. சிண்டோ கேட்காதது மாதிரி நடிக்கியது. சிண்டு சிண்டு டுட்டு காது கேட்குதா கேட்கலையா கேட்காதது மாதிரி நடிக்கியானாவளா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்க எவ்வளோ அழகு ஒரு கியூட் தூக்கம். இவனும் இங்கே தூக்கம். அங்கே அவ பண்ணுற வேலையை பார்த்தியலாம். அவளுக்கு ஒரே ஜன்னல் திறக்க முடியலையா, கோபத்தில் சுற்றிட்டலையா. என்ன கோபம்? கோபத்தில் தான் சுற்றிட்டலையா. வெளியே வேலை பார்க்குறாங்க வீட்டுக்கு, அதனால ஜன்னலில் மண் விழுந்து ஜன்னல் திறக்க முடியலை. இவங்களுக்கு சொன்னால் புரியுது, ஆனாலும் அவங்களுக்கு ஜன்னல் ஏன் திறக்க முடியலை? நம்ம ஜன்னலில் உட்கார நல்ல வேலை அப்படியே போகிறான், இல்லைன்னா இப்படி வந்து 2 அடி போட்டு போவா. மேடம் கிட்டி 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 கோவமா? ஐயோ பேர் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது இந்த பிள்ளை. கிட்டிமா அடை அம்மோ வாங்க வாங்க வாங்க, தூங்குவோம், டைம் ஆயிடுச்சு. அதியா அதியா சவுண்டு, எலும்பு எலும்பு வா, ஓடிவா ஓடிவா ஓடிவா, தூங்குவா. நீ வாடி உன் ரூமுக்கு போ, உன் ரூமுக்கு போ, போ உள்ள போ உள்ள. எங்கடி போறேன்? வாங்க வா. என்ன சேட்டை என்ன சேட்டை? மேடம் ஓடியாச்சு. சிண்டோ டுட்டு டுட்டு சிண்ட குட்டி. ஏ டுட்டுமா என்ன உறக்கம்? கையில சாசைது. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம், திரும்பவும் பசிக்குது. சாப்பாடு கேட்கலாமா இல்ல வேணாமா? முன்னாடி சாப்பாடு கேட்டதுக்கே தோசை வெட்டலாம் பறந்துச்சு, இப்போ திரும்பவும் பசிக்குது, சோறு போடுன்னா நம்மள வெளுத்துக்குடுவாளே. என்ன பண்றது? கவலையாவே இருக்கு. ஆனா என்ன கவலைன்னு தான் தெரியல. என்ன கவலைன்னே தெரியாம கவலைப்படுறத நினைச்சே ஒரே கவலையா இருக்கு. காலம் பூரா உன்னை மறக்க மாட்டேன்டா. அடுப்புல பால் வச்சாலே மறந்துடுவேன், இதெல்லாம் காலம் கூட என்னை மறக்க மாட்டாங்க. ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாதா? ஹக் பண்ணக்கூடாதா? என்ன நீ பைத்தியக்காரன் நினைச்சிருக்கீங்க? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். நேத்து என்ன சர கிடைச்சுனே தெரியல, கைக்கு எல்லாம் வர பாருது. ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நல்லா சாப்பிட்டு மெலாத நினைப்பாங்க. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அம்மா எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. யார் சொன்னா? டாக்டரா நர்ஸா? ரேஷன் கடையிலாமா? போன வருஷம் இந்த வருஷம் அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதுமா. பரவாயில்ல, நல்ல அது என்னம்மா நண்டு தானே? வைங்க வைங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். அப்பா நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கப்பா, நான் போய் பாக்குறேன். வாங்க அங்கிள், உங்களுக்கு என்ன வேணும்? யசுதா யாரு? சித்தி. ஏய் ஜவுடு சித்தி, உன்னை தேடுத யாரோ வந்திருக்காங்க, இங்க வா. இன்னும் ஆடி நீ சமையல் பண்ணல?
சரி, நான் ஹோட்டலுக்கு போறேன். ஒரு 5 நிமிஷம் போடுங்க. அதுக்குள்ள நீ ரெடி பண்ணிடுவியா? இல்லைங்க, நானும் புடவை மாத்திட்டு உங்களோட வந்துடுறேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்திருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல, அதுல பாத்திருப்பீங்க. நீங்க தானே அன்னைக்கு அன்னதானம் போடும்போது எல்லா தட்டையும் தட்டி விட்டு ஆளா வாங்கிட்டு ஓடுனீங்க. மச்சான் கண்டுபிடிச்சாங்க போலாம். அப்பா எவ்வளவு பெரிய என்ன முறைக்கிறான். இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா எதுவுமே வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாமே. பேசாம படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம். இப்படி வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. அதான் ஏதாவது சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நம்ம கல்யாணம் பண்றது பெரிய சாதனையா இருக்கும் போல. தலையில கை வைக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. தலையில கை வைக்காத. சின்ன வயசுல இருந்து எனக்கு தலையில கை வச்சா கோவம் வரும். 2 பேர்த்த அடிச்சு போட்டிருக்கேன், வேணா தலையில கை வைக்காத. என்னடி உனக்கு வேணாம்? சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். 6 months later. இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரி. நம்ம வீட்டுல நம்ம 11 மணி வரைக்கும் எரும மாடு மாதிரி தூங்கி நம்ம அம்மா அப்பா ஒண்ணுமே கேட்கலாம். அது காரணம் 2 ரீசன் தான். 1, ஐயோ பாவம் நம்ம பையன் தூங்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். 2, இவன் ஏன்ச்சாலும் ஒன்னும் புடுங்க போறது இல்ல. ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான், நான் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? எங்க சொல்லுங்க. உங்க நாய்க்குட்டி நல்லா மல்லாந்து தன்னோட முதுகு பகுதியை தரையில படுற மாதிரி வச்சுக்கிட்டு கால்களை இஷ்டத்துக்கு விரிச்சு வச்சு படுத்திருந்தா தன்னோட சூழல்ல ரொம்பவே நம்பிக்கையா இருக்குன்னு அர்த்தம். அதாவது உங்க வீடு அந்த நாய்க்கு எந்தவித பய உணர்வையும் ஏற்படுத்தாம ரொம்ப ஓய்வு நிலைய தருதுன்னு அர்த்தம். தூக்கத்தை பாருங்க, இப்படிதான் தூங்குது அடிக்கடி. இது லேப்டாப் வைக்கிற ஏரியா. இதுல எழும்பிட்டான். தட்டுன உடனே எழும்பியாச்சு. அது அவளை கூப்பிடக்கூடாதான், அப்படி அங்கே பார்த்தான் தூங்குவாங்க. கிட்டோ அம்மோ அம்மோ கிட்டி குட்டி, இங்கே வா, இவன் பாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அம்மா. டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அம்மா அப்படி சொல்லிட்டு தூங்குவா. வாழங்கடி பிள்ளைக்கு வாழங்க. ஓ ஆடுதாம்மா, ஆடுதா? எங்க எங்க ஆடுது? உள்ள ஆட்டிட்டு இருக்காங்க. கிட்டி கிட்டிங்க திரும்பி பாரு. அம்ஸ் குட்டி எட்டியே பார்க்க மாட்டா, எல்லாம் காது கேட்கும். ரொம்ப பிரில்லியன்ட் ஆளு. என்னம்மா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்களா? சாலு பண்ணியாச்சு, அவர் போட்டாச்சு. அப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேனாம்மா. வீடியோ எடுக்கும்போ ஃபேன் கரகராங்குது, அதான் சாலு பண்ணிட்டேன். பிள்ளைக்கு புழுங்கிட்டோமோ? சரிடிட்டோங்க. சரி, தூக்கத்திலே எழுப்பியாச்சு. என்னம்மா கேள்வி? உங்கள் ரோதனை பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படி சொல்லுவா. அப்படிதானே? வா, காதில் மருந்து ஊற்றுவோமா? ஜெஃபி, பிள்ளைக்கு காதில் மருந்து ஊற்றுவேடு. இப்போதான் 2 நாளாக நல்லா இருக்கா. வாங்க, காதில் மருந்து ஊற்றுவோமா? தொடங்கிட்டு வலிக்கு. காதில் மருந்து ஊற்ற வேண்டாமா? பிள்ளைக்கு காதில் மருந்து வேண்டாமாடி தங்கம்? காதில் மருந்து ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ மருந்து குடிக்கிறது இல்ல, ஒழுங்கா வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது இல்ல, ஃபுல் விஸ்கஸ் கிரேவி, பெட் ப்ரோ கிரேவி, அப்படிதான். விஸ்கஸ், ட்ரை ஃப்ரூட் கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம், மீன் சாப்பிட மாட்டாங்க. எப்பயாவது ஒரே ஒரு துண்டு, இவ்வளவு சூற மீன், வெளை மீன், அவ்வளவுதான். எங்கேயாவது மீன் திங்காத பூனைக்குட்டியை பார்த்துருக்கீங்களா? எங்கள் பிரின்சஸ் மீன் திங்க மாட்டா. அப்படி ஃபஸ்ட்டு அப்படியே வளர்த்துட்டோம். பச்சை மீன் திங்க மாட்டான்.
சிக்கன் போன்லெஸ் திம்பாங்க. அப்புறம் அது போக விஸ்கஸ் கிரேவி, சிக்கன் கிரேவி விஸ்கஸ்க, அதுதான் பெட் ப்ரோக்க கம்பெனிக்கு அதுதான் ஓடுது. மேடம்க்கு அதுதான் ஓடுது. தை பிறந்தா வழி போறதுன்னு சொல்றாங்க. 31 தை போயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு பிறப்பியடா கடவுளே. அப்படி ஒரு குழந்தை இருக்குமா ஏன் சோகமா இருக்கு? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஓ, அப்ப சந்தோஷமா இருக்கு அப்படிதானே? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்ப இனிமே யாராச்சும் ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கர்மம் என் மூஞ்சியா அப்படிதான் சொல்லிட்டு போயிருவேன். அப்பாடா, ஒரு வழியா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் வாரத்திலேயே லீவ். ரெஸ்ட் எடுக்கலாம என்ன பார்த்தா மற்ற நாளை விட இந்த நாள் தான் வேலை ரொம்ப அதிகமா இருக்கு. நான் வாழ்க்கடா. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. டேஞ்சர் ஃப்ளோவா? நாங்களே ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃப்ளோஸ் தான். ஏய், என்ன ஹெல்மெட் கழட்டே ஹெல்மெட். செல்லம், இந்தடா ஃபோன் அட்டென்ட் பண்ணி அம்மா இல்லைன்னு சொல்லு. ஹலோ, எங்க அம்மா அவங்க இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. டேய் மச்சான், படிக்க வேண்டிய வயசுல நம்ம ஒழுங்கா படிச்சிருந்தா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இத்தாலி எங்கேயோ ஒரு நாட்டுல மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். நல்ல வேலை மச்சான் படிக்கல. ஏதி நாமளா? நீ மட்டும் சொல்லு மச்சி. நான் கரசில் எழுதி பாஸ் ஆயிட்டேன். அடுத்த மாசம் குவைத்தி பிளேட்டி. நமக்கு வாழ்க்கையில 2 கவலை தான். நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்கல, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது. ஏன்னா நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாய். சரக்கு நேற்று பிளாக்ல வாங்கி குடிச்சேன், அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. என்ன ஒரு காலையில் ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னடா சரக்கு ஒன்னும் வர்றது சரியே இல்லை. ஒருத்தன் கண்ணாடி கண்ணு காணல கண்ணாஸ்பத்திரி போனா அங்க அந்த குருட்டு டாக்டர் மூக்கு கண்ணாடி எழுதி தராம குறுக்கு கண்ணாடி எழுதி தந்திருக்காரு. என்ன படிச்சு என்ன பண்ணினாரோ. தம்பி, கெட்டவன் சாவரப்போ ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப நல்லவன் சாவர வரைக்கும் கஷ்டப்படுவான் தம்பி. அப்பா, உப்பு செய்வமானு மிஸ் கேட்டாங்கப்பா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? சாம்பார்ல போட்டா சைவம், கறி குழம்புல போட்டா அசைவம்னு சொல்லிட்டேன்ப்பா. நீ சரியா தானே சொல்லியிருக்க மவனே. வீட்டுல சண்டை போட்டு சாப்பிடுறதுல 3 டைப் இருக்கு. அதுல 1ஆவதா வீராப்பா சாப்பிடாம இருக்கிறது, 2வது கோவத்துல யாருக்குமே வைக்காம சாப்பிடுறது, 3ஆவதா யாராவது வந்து சமாதானப்படுத்தினா உடனே சாப்பிட போயிருது. இந்த 3 டைப்ல நீங்க எந்த டைப் சொல்லிட்டு போங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். காலம் பூரா உன்னை மறக்க மாட்டேன்டா. அடுப்புல பால் வச்சாலே மறந்துடுவேன். இதெல்லாம் காலம் கூட என்னை மறக்க மாட்டாங்க. ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாதா? ஹக் பண்ணக்கூடாதா? என்ன நீ பைத்தியக்காரன் நினைச்சிருக்கிறீ? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த அரிப்பு தொல்லை தாங்கல. இது யாரையும் விட்டு வைக்காது போல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அது இந்த அரிக்கிற இடத்துல கையை கொண்டு போயிட்டோமோ புண்ணாகி சலம் வைக்கிற வரைக்கும் சொரிய சொல்லும். இந்த அரிப்பு, மூக்கு ஒடிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும்போது, இல்லாட்டி ஏதாவது ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது, சொந்தக்காரனா நானும் பார்க்கணும் அப்படின்னு அதுவும் நம்மளோட வரும். அங்க போய் சொந்தக்காரன் வைக்கிற விருந்த சாப்பிடுவோமா இல்ல நம்ம அரிப்புக்கு மருந்து போடுவோமா? ஒரே அசிங்கமா போயிடும். உங்க அனுபவத்தை. ஹலோ, அறிவைதி வீடா? ஆமா, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்தா அவகிட்ட போனை கொடுங்க. பாஸ், இது ஒட்டு மீச தானே? அடே அடே அடே, உண்மையான மீசடா. கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன்டா. உட்றா வேலை தாங்க முடியல. டேய் பாதலத்தா, மீசனா பொண்ணுங்களா எட்டிக்குள்ள பார்க்க மாட்டாங்களா? டேய் மேல போன மாடி தங்கம். என்னம்மா மேல போன மாடி கபடிலையா போனோம்? கொதிக்க முடியலையம்மா. பார்த்து அம்மட்ட பேச. என்னாச்சு?
மேல போகணுமா? இப்போ போகக்கூடாது, ராத்திரி போகக்கூடாது. ஆமா ராத்திரி போகக்கூடாது, ராத்திரி போகக்கூடாது. காலையில் விடுவேன். அப்புறம் சரி சரி, காலையில் மேலே கபோர்டில் விடுவேன். காலையில் அப்படி கபோர்டில் விடுவேன். மேலே போய் தூங்கிட்டு அரே அப்போ அப்போ காலையில் விடுவேன்டா செல்லம். காலையில் விட்டு மத்தியானம் வர பிள்ளை தூங்கிட்டு கீழே வரணும். ராத்திரி போகக்கூடாது, ராத்திரி போகக்கூடாது. வாங்க சரி இறங்கு இறங்கு கீழே இறங்கு. புரிஞ்சுக்கோங்க. இறங்கல. அப்போ அம்மோ ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான், நான் மட்டும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? எங்க சொல்லுங்க. ஏய், நான் இப்படி பார்க்கலாம் நீங்க வீடியோ எடுத்து போட்டு லைக்கா வாங்குவீங்களா? நியாயம் மாடா இதெல்லாம்? சும்மா என்னை வீடியோ எடுத்து போட்டு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல அவ்வளோ ஃபயர் விடுறாங்க. ஒரு நாள் அது எனக்கு பச்சு காமிச்சிருப்பீங்க நீங்களா? எந்த கமெண்ட்டுமே பச்சு காட்டுறதுல ஓடி போக மாட்டீங்க. நேத்து என்ன சர கிடைச்சுனே தெரியல. கை காலாம் வர பாருது. ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நல்லா சாப்பிட்டு மெலாத நினைப்பான்னு நினைப்பாங்க. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. பெருசா என்ன நடக்க போகுது ஏப்ரல் 1 அன்னைக்கு? இவ்வளோ நாளா தெரியாம ஏமாந்து போனேன். இன்னைக்கு தெரிஞ்சே ஏமாற போறேன். அவ்வளவுதான், பாத்துக்கலாம் விடு. மச்சான், அவளை ப்ரப்போஸ் பண்ணவே பயமா இருக்குறா. ஒரு நல்ல ஐடியா இருந்தா கொடுறா. இன்னைக்கு ஏப்ரல் 1, அவகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். அவ முறைச்சா ஏப்ரல் ஃபூல் பண்ணேன்னு சொல்லி சிரிச்சிடு. அவ சிரிச்சா உன் ரூட் கிளியர். எப்படி நம்ம ஐடியா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. டேய் தம்பி, பில் ஐஸ் பண்ணி போதுரா. மம்மி கிட்ட போய் ஒரு 10 ரூபாய் வாங்கிவா. 2 பேரும் ஐஸ் வாங்கி சாப்பிடலாம். உனால நம்ம மம்மி கிட்ட வாங்க ஐடி நமக்கு நிறைய இருக்கு. சோ வேண்டாம். என்னடா யோசனை இருக்கா? சீக்கிரம் போடா, ஐஸ் வண்டி போயிட போகுது. இங்க வா, உனக்கு கோணைசே எனக்கு பாலைசி. எப்படி கோத்துட்டு பத்தியா? ஹே கைஸ், நீங்களும் என்ன மாதிரி கியூட்டா இருப்பீங்களா? நீங்களும் கியூட்டா இருப்பீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்களே. அட ஒரு லைக் தானே, தட்டி விடுங்கப்பா. மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். என்ன சார், எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்லை 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போல 50க்கும் போல உன் மேல உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க. அண்ணே, 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எவ்வளோ அவனே? 780 ரூபா. அண்ணே, நான் கடைக்கு விலை வைக்கலனே, இறைச்சிக்கு தான் விலை கேட்டேன். எப்படியாவது 2 பீஸை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். தம்பி, என்ன யோசனை? அது ஒண்ணு இல்லனே, 1 கிலோ போதுமா கூட 1 கிலோ வாங்கணுமான்னு யோசனை. நல்ல யோசனை தான். 2 கிலோ போட்டுருமா? இருக்கிறது 150 ரூபா, இதுல 2 கிலோவா? கையில 2000 இருக்கே, சீட்டு மாத்திட்டு வரனே. எனக்கு யாரும் வேணாம், எதுவும் வேணாம். நிம்மதி தான் வேணும். அதுக்கு நீ கோமாவுக்கு தான் போகணும். என்னடி சமைச்சி இருக்க? சாணி வரட்டி மாதிரி இருக்கு. நல்லாவே இல்ல. கடவுளே, இவர் இன்னும் என்னவெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாரோ தெரியலே. காலையில எழுந்ததும் நான் பார்க்குற முகம் இவங்களோடது தான். தூங்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்குற கடைசி முகமும் இவங்களோடது தான். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். ஒரே திங்கிங்கா இருக்கு. ஸ்கூலுக்கு போனா ஒவ்வொரு டீச்சரும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. நான் மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து படிக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? நம்மள ஒரு காரியம் பண்ணுவோம். இந்த மேத்ஸுக்கு நம்ம அப்பா பட்ஜெட் பத்மநாதரம் போட்டுடலாம், நல்லா பண்ணுவாரு. இந்த தமிழுக்கு நம்ம அம்மா தமிழ் டீச்சர் தான், அவங்கள போட்டுடலாம், படிச்சு தரட்டும்.
பின்ன இந்த இங்கிலீஷுக்கு அண்ணா இருக்கான், இந்த EVSக்கு அக்கால பார்க்க சொல்லிடலாம். மீதி இருக்கிறது ஒன்னே ஒன்று, சோசியல் ஸ்டடீஸ். சோசியல் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை நம்ம வச்சிருப்போம். எப்படி ஐடியா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் என்னாச்சு சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமாவே உட்காந்துரு. டுட்டு பிள்ளைக்கு காய்ச்சல் பாருங்க, ப்ரேயர் பண்ணுங்க. டுட்டு காய்ச்சல் அடி, என்ன வாய் பேசுவான் பார்த்தீங்களா? அவ்வளோ வாய் பேசும் பிள்ளை. காய்ச்சல் பிள்ளைக்கு எழும்ப முடியலை, அசைய முடியலை. டாக்டருக்கு சொல்லியிருக்கு, இவன் மருந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப காய்ச்சல், என்ன காய்ச்சல் பிள்ளைகளுக்கு மாதிரி நம்ம வீட்டில் வளர்த்தாக்கி அந்த பிள்ளைகளுக்கும் அப்படியே வந்துடுது. சளி மருந்தும் கொடுக்கணும், சளியும் பிடிச்சிருக்கு. காய்ச்சல் அடி, பேசுங்க மாட்டேன். காய்ச்சல் அடி தங்கம், காய்ச்சல் அடி, என்ன காய்ச்சலப்பா. டாக்டர் வந்தாதான், ஒரு ஊசி போட்டாதான் சரியாகும். எழும்பவே முடியல பிள்ளைக்கு. டுட்டுக்கு ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். டுட்டுக்கு பூச்சிக்கடி ஆயிருக்கு, பூச்சினால தான் அப்படி காய்ச்சல் ரொம்ப இருந்திருக்கு. இந்த மாத்திரை தான் அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் சிண்டுக்கும் கிட்டிக்கும் கூட கொடுத்துட்டாங்க, 3 பேருக்குமே. நம்ம பூச்சிக்கு மருந்து கொடுக்கறது இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் இவங்களுக்கு பூச்சிக்கடினால ரொம்ப வாந்தி இப்படி காய்ச்சல் எல்லாம் வருமா. 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு வீட்டில் எல்லாம் பெற்றிருக்கோ அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேர் பண்ணுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா பூச்சி மருந்து கட்டாயம். அப்போ தான் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இது வந்து இருமல் மருந்து. நான் காலையில் எமர்ஜென்சிக்கு இந்த இருமல் மருந்தும் ஆன்டிபயோட்டிக்கும் தான் கொடுத்தேன். அப்போ காய்ச்சல் விட்டுட்டு வேறு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. டாக்டர் அங்கேருந்து வரணும், ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக தான் ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். முந்தைய அப்படி இல்லை, ரூபா கொடுத்துதான், ரொம்ப ரூபா போட்டிருக்கோம் கிட்டிக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும். இவங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடும், எங்களுக்கு கிட்டிக்கு வந்துடும், சளி பிடிச்சிரும். அப்புறம் அவளுக்கு கட்டுப்பாடு பண்ணது, சிண்டுக்கு கட்டுப்பாடு பண்ணது எல்லாமே நாங்கள் ரூபா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அப்புறம்தான் ஒருத்தங்க இந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு நம்பர் தந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 வாட்டியாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து டுட்டுக்கு இன்றைக்கி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு தான் பிள்ளைக்கு. நல்லா பார்த்துட்டு போயிட்டாங்க. இனி அதவாது காய்ச்சல் வந்துட்டுனாக்கி நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்துடுவேன்னு மேடம் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்களை வளர்க்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும் அம்மா. பரவாயில்ல, எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாரும் டுட்டுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னோன்னு நல்ல கமெண்ட்ஸ் போட்டீங்க. பிள்ளைக்கு சீக்கிரம் சுகம் ஆகும்னு சொன்னீங்க, தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். தூங்குறான், ரெஸ்ட் எடுக்கிறான். இவங்களை பாருங்க, அவனுக்கு காய்ச்சல்னா எனக்குமா மாத்திரை, கோவத்தில் இவளுக்கு மாத்திரை கொடுத்தாச்சு. பூச்சிக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமா 3 மந்த்துக்கு ஒருக்கா. இவங்களுக்கு வந்த கோபம் இருக்கே, என்ன சேட்டை, பிடிக்க முடியாது இவளை மாத்திரை கொடுக்கறதுக்கு. நீ இவங்களுக்கு பூச்சிக்கடினால என்னெல்லாமோ வந்திருக்கு. இவளுக்கும் அப்படிதான் பூச்சிக்கடி எங்களுக்கு தெரியாது. பூச்சிக்கடி வரும் பார்த்துக்கோங்க. பெட்ஸ் வச்சிருக்கவங்க வாந்தி எடுப்பாங்க, அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.